friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டில் ஒரு சூப்பரான வீட்லேயே நம்ம சாண்ட்விச் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதில் நெய் சேர்த்துக்குங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. நெய்யில் லைட்டாக வதக்கி கொடுங்க. இப்போ ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சுக்கங்க. அதை இதில் சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதை நெய்யில் லைட்டாக நீங்கள் எல்லா பக்கம் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. வெங்காயம், தக்காளி, கேரட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ நம்ம வள்ளி இலை சேர்த்து இதையும் நல்லா கலந்து கொடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு தோசைக்கல் எடுத்துக்கங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை வச்சுருங்க. 2 ப்ரெட்டை ஸ்லைஸ் இது போல் வச்சுருங்க. ப்ரெட்டை ஸ்லைஸ் சுற்றி நீங்கள் நெய் சேர்த்துக்குங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பேக் சைடில் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இது போல் திரும்ப 2 ப்ரெட் ஸ்லைசஸும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த ஸ்லைஸை ஃப்ரை பண்ண சைடு மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்குங்க. எல்லா பக்கமும் பரவுற மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கிறதையும் அதுலேயும் சேர்த்துக்கலாம். ஆனியன், கேரட்டு, டொமேட்டோ பேஸ்ட் இதில் சேர்த்துக்குங்க. நான் அமுல் சீஸ் எடுத்திருக்கேன். இது ஸ்கொயர் ஷேப்லேயே நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதுபோல் நீங்கள் வாங்கி இதில் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாம் சேர்த்துருங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம ப்ரெட்டை நம்ம சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டை ஸ்லைசஸும் எடுத்து அதில் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் இது மேலே வச்சுருங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், ரெடியாக சூப்பராக நமக்கு லேயராக நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அதுபோல் நீங்கள் 2வது சாண்ட்விட்சை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் நம்ம லேயராக வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 சாண்ட்விட்சையும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் சாண்ட்விட்சை சேர்த்துட்டு இப்போ சுற்றியும் நீங்கள் நெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது லைட்டாக ஃப்ரை ஆனதி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக கை ப்ரெஸ் பண்ணி திருப்பி போட்டு அதுக்கும் நெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். சூப்பராக நமக்கு லேயராக நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே போல் 2வது எடுத்து வச்சிருக்கிற சாண்ட்விச்சையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. இது போல் நீங்கள் வீட்டில் ஈவினிங் டைம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. பாருங்கள், இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் நம்ம சேர்த்து சீஸோட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.